எங்க நாட்டை விட்டு ஓடுங்க. லண்டனில் மக்கள் கூட்டம். திடீர்னு உள்ள வந்த ஏலான் மஸ்க் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? பிரிட்டன் தலைநகர் லண்டனில் ஒரே நாளில் சுமார் 1.5 லட்சம் பேர் வீதிக்கு வந்து போராடி இருக்காங்க. ஏன் தெரியுமா? வெளிநாட்டு குடியேறிகளுக்கு எதிராத்தான் இந்த பிரம்மாண்ட போராட்டம். எங்கள் நாட்டை எங்களுக்கு திரும்பக் கொடுங்க ன்னு கோஷமிட்டபடியே வெளிநாட்டு அகதிகளை திருப்பி அனுப்பச் சொல்லி முழக்கங்கள் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சில கொடிகளை கிழிச்சும் அவங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க. இதனால லண்டனே ஒரு நிமிஷம் உறைந்து போய் நின்னுச்சு. இந்த போராட்டத்தோட பின்னணி என்னன்னா, பிரிட்டனுக்கு இங்கிலீஷ் கால்வாய் வழியா வர்ற அகதிகளோட எண்ணிக்கை ரொம்பவே அதிகமாயிடுச்சாம். இதனால பிரிட்டனோட பொருளாதாரம், கலாச்சாரம் எல்லாம் பாதிக்கப்படுதுன்னு போராட்டக்காரர்கள் சொல்றாங்க. முக்கியமா தீவிர வலதுசாரி ஆதரவாளரான ஏலான் மஸ்க் அமெரிக்காவில் இருந்துகிட்டே இந்த போராட்டத்துல வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமா கலந்துக்கிட்டு பிரிட்டனோட அழிவு மெதுவா ஆரம்பிச்சு இப்போ வேகமா பரவுது. ஒன்னு நீங்க போராடி ஜெயிச்சு ஆகணும், இல்லனா செத்துதான் ஆகணும் அப்படின்னு ஒரு சர்ச்சையான கருத்தை சொன்னாரு. இந்த போராட்டத்துக்கு ஆளும் கட்சியினர் பெரிய அளவில் பதில் சொல்லாத நிலையில எலான் மஸ்கோட பேச்சை மட்டும் சில பேர் கடுமையா கண்டிச்சிருக்கிறாங்க. இந்த போராட்டத்தை நடத்தினவங்க 1.10 லட்சம் பேர் வந்தாங்கன்னு சொன்னாலும் அதிகாரிகள் அதை மறுத்து குறைவான எண்ணிக்கையிலேயே மக்கள் வந்ததா தெரிவிச்சிருக்காங்க. இப்போ இங்கிலாந்துல இந்த குடியேற்ற எதிர்ப்பு போராட்டத்துக்கு எதிரா இன்னொரு போராட்டமும் நடந்துகிட்டு இருக்கு. சரி, இப்போ உங்க கருத்து என்ன? ஒரு நாட்டோட பொருளாதாரம் முக்கியமா, மனிதாபிமானம் முக்கியமா? கீழே கமெண்ட்ல சொல்லுங்க.